வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அல்டிடியூட். ஆஸ் செட் இந்த வீடியோ நாம் ஒரு கார்டு கேம் உருவாக்கியிருக்கோம். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. எனக்கு கிரிக்கெட் அட்டாக்ஸு, ஸ்லாம் அட்டாக்ஸ் மாதிரிலாம் ஒரு கார்டு கேம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அதில் 2-3 இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா, அந்த மாதிரி கார்டு கேம்ஸில் உங்களுக்கு நம்பர் பேஸ் பண்ணி சிஸ்டம்ஸ் வரும். ரேரிட்டி பேஸ் பண்ணி எவன் அதிகமான பவர் இருக்கானோ, எவன் கோல்டு கார்டு சில்வர் கார்டெலாம் வச்சுருக்கானோ வின்னர் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை எங்களுக்கு இருக்காங்க. அதை சால்வ் பண்ணணுன்றதுக்காக நம்பர் சிஸ்டம் இல்லாமல் ஒரு 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 ஊனோ மாதிரி ஒரு 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 கேமை தான் நாங்கள் யோசித்து பண்ணது. ப்ரோட்டோடைப் ஆக்சுவலாக இது RxG ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் ஆர் நட்பு கூட்டணி அப்படின்றது தான் அந்த கேமோட பேர். RxG நட்பு கூட்டணி அப்படின்னு நீங்கள் தமிழில் சொல்லலாம். இல்லாட்டி RxG ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லலாம் இங்கிலீஷில். ஆனால் தமிழும் கெத்து தான், நட்பு கூட்டணின்றது விடாமுயற்சி மாதிரி இருக்குது பேர். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா கார்டில் ஒரு எலி மருந்து சீட்டு கொடுத்துருப்போம். எலி மருந்து சீட்டில் ஆக்சுவலாக 4 பேஜ் கீழே விழுந்துருப்பானே அம்மா. இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு உள்ளார 9 ரூல்ஸ் இருக்கும். பின்னால் யாருக்கு இது சமர்ப்பணம், எப்படி இந்த கேமை பண்ணியிருக்கோம் அப்படின்ற சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீட் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் 23 கார்டு இருக்கும். ஓகேவா, 23 கார்டில் ஒரு டைப் எப்படின்னா டாப் வியூவர் கார்டு. அதாவது தற்போதைக்கு யார் யாரெல்லாம் எங்களோட டாப் வியூவிங் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ண கார்டு தான் இது. இதில் எங்கள் சப்ஸ்கிரைபரோட பேர் இருக்கும். அவர் எப்படி அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சாரு அது ஒரு இமேஜாக நானே கையால் வரைஞ்சது இருக்கும். அது ஒரு டைப். ரெண்டாவது டைப் டாப் சப்போர்ட்டர் கார்டு. இதுக்கு இந்த சப்போர்ட் சிம்பிளும் டாப்னு போட்டு சப்போர்ட் சிம்பிள் இருக்கும். இது யாருக்குன்னா யார் யாரெல்லாம் இந்த சேனலில் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த நிலைமைக்கு வர வச்சுருக்காங்களோ அவங்களோடதெல்லாம் டாப்பு சப்போர்ட்டரில் இருக்கும். இது இல்லாமல் இந்த மாதிரி கேமர் சிம்பிள் போட்டிருக்குது. அவங்களாம் யாருன்னா, எங்கள் சேனல் ஒரு கம்யூனிட்டியாக உருவாகிறதுக்காக யார் யாரெல்லாம் உழைச்சிருக்காங்களோ, யார் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்ட்ரீமர்ஸையும் கேமர்ஸையும் நாங்கள் கார்டாக உருவாக்கி போட்டிருக்கோம். அதில் அவங்களோட கரண்ட் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டும் இருக்குது. லாஸ்ட் அப்டேட்டட். ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் பண்ணுவோமான்னு தெரியல, அது என் கையில் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 கேமரு கம் ஸ்ட்ரீமர் கார்டு இது. ஓகேவா, இது இல்லாமல் அது 4 கார்டு ரைட்டா. இது இல்லாமல் நான் இருங்க இந்த கவுண்டிங் போட்டுனுக்கிறேன். போடு. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 டாப் வியூவர் கார்ட்ஸ் இருக்குது, டெடிகேட்டட் ஃபார் த டாப் வியூவர்ஸ் ஆஃப் திஸ் சேனல். இது இல்லாமல் டாப் சப்போர்ட்டர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 டாப் சப்போர்ட்டர் கார்டு இருக்குது. இது இல்லாமல் ஒருத்தன் இந்த சாண்டின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பழைய வியூவரு, அவனுக்கு நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். அதை அது மாதிரி 23 கார்ட்ஸ் கொண்ட கேமு தான் இது. இது நாங்கள் சும்மா ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு நான் எல்லாமே எலி இமேஜஸாக தான் இருக்கும். ஓகேவா, இங்கே இருக்கிறது எல்லாத்துலேயுமே எலி இமேஜஸாக தான் இருக்கும். எல்லாமே ஹேண்ட் ட்ரான். ஆக்சுவலாக நம்ம தான் வரைஞ்சது. இதெல்லாம் தீபக் ப்ரோ புதுசாக கம்ப்யூட்டர் வாங்க போகிறாரு, அதுக்காக நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கோம். சரியே, இப்போ ஏதோ ஒரு எலி வரைஞ்சிட்டு கையில் கன்று கொடுத்துட்டு இது இந்த எலி, இது அந்த எலி, இதுக்கு இவ்வளோ பவர், இதுக்கு அவ்வளோ பவர் அப்படின்னு கொடுக்காம, இந்த கேமோட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு கார்டு எடுக்கிறேன். இந்த கார்டில் ஒரு எஃபெக்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த எஃபெக்டை படித்து அதை ஆப்போனண்ட்டுக்கு கேள்வியாக கேட்டோன்னா அவன் ஒரு விஷயத்த செய்யணும். அதை பேஸ் பண்ணி கேமோட டைமென்ஷன் அண்டு நிறைய விஷயங்கள் மாறும். இதுதான் ஐடியா. பேசிக்கான உணவு மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு செட்டு வாங்கணும், இல்லாட்டி ஆட முடியாது. ஒரு செட்டு வாங்கிட்டு அதை நல்லா சப்புள் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 10 கார்டு
அவங்க எடுக்கணும். இது எத்தனை ஆகுது? 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 கார்டு வச்சு அவங்க விளையாடணும். இப்படி வச்சுன்னு இது இந்த பவர், இந்த பவர், இந்த பவர், இந்த பவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கின்னு இப்போது என் டர்ன் வருது அப்படின்னா ஒரு கார்டை பார்த்துட்டு அதில் என்ன ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கோ அதை படிச்சுட்டு அதை ஆப்போனண்ட்டை செய்ய சொல்லிவிட்டு நான் டிஸ்கார்டு பண்ணிடுவேன், கீழே தூக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி எத்தனை கார்டை டோட்டலாக கீழே போட்டு கடைசியில் ஒரு கார்டு இல்லாமல் டிஸ்கார்டு பண்ணுறானோ அவன் தான் வின்னர். ஊனோ மாதிரி. ஆனால் ஊனோ மாதிரி தான். ஆனால் வந்து இப்போ என்னென்னா, இப்போ மீதி உங்களுக்கு சொன்னல, மீதி 13 கார்டு, அதாவது உங்கள் கையில் இல்லாத கீழே இருக்கிற 13 கார்டுலேருந்து சம்டைம்ஸ் கார்டை எடுக்கிற மாதிரியும் இல்லை பழைய கார்டை உள்ளே தூக்கிட்டு புது கார்டு எடுக்கிற மாதிரியும் சில சமயங்கள் வரும். அதற்காக தான் இந்த அன்யூஸ்டு இங்கிட்டு இருக்கும், நம்ம விளையாடுற டெக்கு கையில் இருக்கும். இது இல்லாமல் டிஸ்கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் தான் தூக்கி நம்மளோட கார்டெல்லாம் கீழே போடணும். ரூல்ஸ் இது தான். ஒவ்வொரு வாட்டி ஒரு கேள்வியை கேட்கணும். தப்பான கேள்வியோ இல்லை தப்பான பதிலோ சொல்கிறாங்கன்னா அதுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட ரூல் புக்கில் இங்கிட்டு நாங்கள் கரெக்டாக கொடுத்திருக்கிறோம். கேள்விகளுக்கு பதில் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்? ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்னால தான் இந்த சேனலே உருவாக்கி. ஏன்னா இப்போது நாங்களாம் ஒரு ஆளே கிடையாது. சீரியஸாக சொல்லணுன்னா நானும் சரி, ஒரு ஹரிஷோ சரி. இப்போது நான் பார்க்குறேன் உங்களை முடி வச்சுன்னுக்கிறேன், இப்போ பப்பை வச்சுன்னுக்கிறேன் சக்குன்னு. நாங்களாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இவன் பார்த்தா ஸ்ட்ரீமர் மாதிரி இருக்காம்பா உங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் விளையாடுற கேம்ஸில் வந்து நாங்கள் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் அமேச்சர்ஸ். அப்புறம் ஒரு கேமிங் சேனலை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். யாரா நீங்கள்லாம், உங்களை ஏன்னா நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. ஓவர் பப்ஜி நீங்கள் ஆடுறீங்க, அது வந்து ஃபேமஸான ஒரு கேம், அதில் நல்லா ஷூட் பண்ணுறீங்க, எல்லோரும் அடிச்சு சாவடிக்கிறீங்க, அப்போனா உங்களை பார்ப்பாங்க. கரெக்டு தானே? ஆனால் எங்களை பார்க்குறதுக்கு காரணம் நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறத வச்சு தான். சப்ஸ்கிரைபர்ஸும் சரி இல்லை வியூவர்ஸும் சரி, அவங்க போடுற கமெண்ட்ஸுக்கும் சரி, வி கிவ் ரிப்ளைஸ். அதுக்காக இருந்த ஒரு ஆடியன்ஸ் தான் இது. அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரியும், அதே நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருந்த இந்த கேம் ஒரு கார்டு கேம் உருவாக்கணுன்ற நம்ம பேரில் அது ரெண்டுத்துக்கான ஒரு தேடலாகவும் ஒரு பாயிண்ட்டாகவும் இருந்தது தான் இந்த கேமு. ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் ஆர் நட்பு கூட்டணி உருவாக்கிட்டு இருக்கோம். வீட்டிலேயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். பாக்ஸு வந்துடும், உங்களுக்கு கார்டும் வந்துடும். அது மேனுஃபேக்சராக எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது ஒரு பீஸு. இது இல்லாமல் வந்து நான் இது டெஸ்ட் பீஸ் ஒன்று வச்சுன்னுக்கிறேன் சும்மா. இது எனக்கு என் பர்பஸுக்கு. உங்களுக்கு ஒரிஜினல் கார்டில் நான் அஷ்யூர் பண்ணுறது என்னென்னா ஒரு எலிமருந்து சீட்டு, அதாவது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு. இது இல்லாமல் வந்து இங்கே வந்து சீரியல் நம்பர் ஒன்று இருக்கும். இந்த சீரியல் நம்பர் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டெக்கையும் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படி இருக்குன்னா சீரியல் நம்பர் 1 இருக்கும். நான் அடுத்து இன்னொன்றுத்தை வந்து நான் பிரிண்ட் எடுத்து ரெடி பண்ணுறேன்னா அது சீரியல் நம்பர் 2 இருக்கும். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம டிஸ்கார்டு பைலில் தூக்கி போடுறோம், உங்கள் கார்டு அவன் எது யாருதுன்னு சொல்லிட்டு மிக்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறது. இது தான் ஐடியா. இது வந்து ப்ரோட்டோடைப் ஐடியா. இது இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக கார்டு பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக சின்னதாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வரணும், கொஞ்சம் பெருசாக வரணும். அண்ணன் கொஞ்சம் சின்னதாகிட்டாப்பில். பட் இந்த மாதிரி பண்ணலான்றது ஒரு ஐடியா. டோட்டலாக க்ரீனாக. ஆனால் இது செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ சிகரெட் பொட்டி மாதிரி இருக்குது. அதனால் இந்த டிசைன் நல்லா இருக்குது, வச்சே பண்ணிடலான்னு இருக்கிறோம். ஓகே, இது ஃப்யூச்சர் என்னென்னா, இந்த கேம் பற்றி மினிமம் ஒரு 20 கார்டு ஜெக்ஸ் கிட்ட பண்ணி நிறைய பேரை விளையாட வைக்கணும் அப்படின்றது எங்கள் ஆசை. ஆனால் எங்களால் அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்றது ரியல் டைமில் எங்களுக்கு தெரியல. பட் we will try our பெஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் சப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். காஸ்ட்டை பற்றி எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் செலவு வைக்கிறான் அவன். ஒவ்வொரு பேப்பராக
ஃபுல்லாக கம்பு ஒட்டி அதுக்கப்புறமா வெட்டி அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. ஒரு கார்டு டெக் ரெடி பண்ணணுனாலே ஒரு 2 மணி நேரம் ஆகிடுது வீட்டில் உட்காந்தா. சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அது மாதிரி. ஸோ காஸ்ட் இருக்குது, பட் ஆனால் இது ஒரு நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. வேறு என்ன, அதே நேரத்தில் இது ஒரு டெக், இதில் 23 டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்கா, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒன்று டெடிகேட் பண்ணி சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் இருக்குது ஃப்யூச்சரில். பட் ஒரு மினிமம் ஒரு 6 months ஆகும். ஏன் ஆகும்னா இதை முதல்ல நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ரிலீஸ் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி நல்லா விளாட முடியுதான்றதையும் செக் பண்ணணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு டெஸ்ட் ஃபேஸ். SD ப்ரோ நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு 5 டெக்கு ரெடி பண்ணணும். இது ஃபஸ்ட்டு டெக்கு, அவருக்கு தான் அது சமர்ப்பணம். இது நம்ம பீஸு, நம்ம விளையாடிக்கிறதுக்கு. ஆனால் இது இல்லாமல் இன்னொரு டெஸ்ட் பீஸ் ரெடி பண்ணணும் என் சைடில். ஸோ ஆக மொத்தம் நான் வந்து இன்னும் 4+1 6 பீஸ் ரெடி பண்ணணும் எங்களுக்காக மட்டும். உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, விளையாடணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது என்றால் மன்னித்து விடுங்கள். ஒரு மாதம் கழித்து நானே ஏதாவது இது ரெடி பண்ணி உசார் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் ஏதாவது இந்த கார்டு மேனுஃபேக்சரை பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் டெம்ப்ளேட் அனுப்பி தள்ளிட்டு அண்ணா ப்ரிண்ட் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் உங்களுக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். உங்களுக்கு ஐடியா என்னென்னா, நான் ஒரு கேம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. இது ரியலாகவே நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவனை இதுதான் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து கமர்ஷியல் காசு, மாலு, துட்டு அதில் வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றிலாம் பேசலாம். தற்போதைக்கு இந்த கேம் டெஸ்ட் ஃபேஸில் அல்டிமேட்டாக வரணும். இட்ஸ் ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களே. நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர் என்றால், நீங்கள் எங்கள் வியூவர் என்றால் உங்களை நான் வாங்க வற்புறுத்தவில்லை, ஆனால் எங்களை சப்போர்ட் பண்ணுவதற்காக கேட்கிறேன். நன்றி, வணக்கம். திஸ் கார்ட்ஸ் இட்ஸ் ஆல் இனிஷியேட்டிவ் ஆஃப் மீ, பட் ஃபுல் பவர் ஃப்ரம் எலிபாய் என்கிற ஹரீஸ்வரன். அவருக்கும் நன்றி. வீடியோ முடிச்சு.